ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரோனியா ட்ரா வந்து 682. இதுக்கான கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 135. இப்போ இதில் நான் எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1 இல்லைன்னா 4 எடுத்திருப்பேன். 1 வந்து நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த ஒரு ஜென்ரல் நம்பர் தான். இப்போ இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3ன்ற நம்பர் பாஸ் ஆயிருந்தாலே அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கும். இல்லை 8, 3 இந்த 2 நம்பர் வந்து அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ இந்த மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். 183 ஒரு ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கும். 8, 3 அடுத்து 286, அதுக்கு அடுத்த நாள் 730, 8 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 3 இருக்கும். 663, அதுக்கு அடுத்த நாள் 528, இங்கேயும் 3 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் 8 பாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ நேற்றைய நம்பர் வந்து 135, 3 இருக்குது. அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 8லாம் பாஸ் ஆகலை. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இது நான் வந்து மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு ஜென்ரல் நம்பர் தான். 3 நம்பர் இருந்தாலே அது பக்கத்தில் இருக்கிற நம்பரோ இல்லை அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டோ அடுத்த நாள் ரிசல்ட்லேயே 8 இருக்கும். 183னா இங்கே 8, 3 286, 730னா 8, 3 663, 528 அப்படின்னாலும் 3, 8. இப்போ நேற்றைய நம்பர் 135, 3 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆகுனா இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்த ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இந்த மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் நம்மளுக்கு வந்து 110, 135. நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். இதே மாதிரி இந்த மேமந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். 3வது டிஜிட்டில் 0ன்ற நம்பர் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 970, 249, 3வது டிஜிட்டில் 0, 870, 457, இங்கேயும் 3வது டிஜிட்டில் 0, 450, 101னா 3வது டிஜிட்டில் 0. இப்போ நேற்றைய நம்பர் 110, 135, இங்கேயும் 3வது டிஜிட்டில் 0. இப்போ இந்த மாதிரி 0ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாம் எழுதிட்டு அதுக்கு முன்னால் பாஸ் ஆன ரிசல்ட்டு அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டுமே எழுதியிருப்பேன். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா 3வது டிஜிட்டில் 0 நம்பர் இருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற நம்பரும் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருந்தால் 3வது டிஜிட் நம்பரும் பாருங்கள். இங்கே வந்து லைன் போட்டிருப்பேன். இங்கே 8 இல்லைனா 7 எடுத்தால் கூட அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0ன்ற நம்பர் 3வது டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கும் போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் 8, 0 பக்கத்தில் இருந்த நம்பர் 7, 8 இல்லைனா 7னா இங்கேயும் 7 பாஸ் ஆகிருக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் 517னா 7 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள். 450, 101, இங்கேயும் 3வது டிஜிட்டில் 0 இருக்கும்போதே அது பக்கத்தில் இருந்த நம்பர் 5, அதுக்கு முன்னால் இருந்த 3வது டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8, 8 இல்லைனா 5 எடுத்தால் கூட அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 5 மட்டுமாவது பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 3 செட்டு ரிசல்ட் கம்பேரிஷன் வச்சு தான் நேற்றைய நம்பர் 110, 135, அதுக்கு முன்னாள் நம்பர் 432, 775. நேற்றைய ரிசல்ட்டில் 3வது டிஜிட் நம்பர் 0, அது பக்கத்தில் இருந்த நம்பர் 1, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருந்த 3வது நம்பர் 2, 2 இல்லைனா 1. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் மறுபடியுமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ரிப்பீட் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 2 இல்லைனா 1. இந்த ரெண்டாவது மெத்தடுமே வந்து மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற நம்பர் தான். 3வது டிஜிட்டில் 0 நம்பர் பாஸ் ஆகிருந்தால் அது பக்கத்தில் இருக்கிற நம்பரும் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது நம்பரும் பாருங்கள். 8 இல்லைனா 7னா இங்கே அடுத்த நாளில் 8 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0 இருக்கும் மாதிரி அது பக்கத்தில் இருந்த நம்பர் 7, அதுக்கு முன்னாள் நம்பர் 8, 8 இல்லைனா 7னா இங்கேயும் 7 பாஸ் ஆகிருக்கும். இங்கே 0 இருக்கும் போதே அது பக்கத்தில் இருந்த நம்பர் 5, அதுக்கு முன்னாள் நம்பர் 8, 8 இல்லைனா 5னா இங்கே 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 0, அது பக்கத்தில் இருந்த நம்பர் 1, அதுக்கு முன்னால் இருந்த நம்பர் 2, அதாவது 3வது டிஜிட் நம்பர் 2. இப்போ 2 இல்லைனா 1 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ரிப்பீட் ஆகணும். நான் வந்து இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 9ன்ற நம்பர் வந்து இங்கே பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அக்ஷயா ரிசல்ட்டில் இப்போ இங்கே 3, 5, 0, 8, 2, 2 பிசி போர்டு ஒரே மாதிரி பாஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட் எல்லாமே எழுதியிருப்பேன். இப்போ இந்த ரிசல்ட் ஓகேவா, பிசி போர்டில் ஒரே மாதிரி நம்பர் பாஸ் ஆயிருக்கா, அதுக்கு முன் வாரத்தில் இருந்த அக்ஷயா நம்பர் அதுக்கு அடுத்த வாரத்தில் இருக்கிற அக்ஷயா நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 220, 001. இப்போ இங்கே இதுக்கு அடுத்த வாரத்தில் 608. அடுத்து இங்கே 297, 608. அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா நம்பர் 209, 399. அதுக்கு அடுத்த வாரத்தில் 575. இப்போ நம்மளுக்கு போன வாரத்தில் இருந்த அக்ஷயா நம்பர் 248, 577. அதுக்கு முன் வாரத்தில் இருந்த அக்ஷயா நம்பர் 499, 424. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்ல வரேன்னா இப்போ போன வாரத்தில் பிசி போர்டு வந்து ஒரே மாதிரி இருக்கா 7, 7ன்னு இதே மாதிரி பாஸ் ஆன ரிசல்ட்டு தான். 2 செட்டு ரிசல்ட்டு தான். இங்கே பிசி போர்டில் 2, 2ன்னு இருக்கும், இங்கே பிசி போர்டில் 9, 9ன்னு இருக்கும்.
பிசி போர்டு ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள் 0. 0 வந்து நம்மளுக்கு இங்கே அடுத்த வார ரிசல்ட்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பிசி போர்டில் 9 நம்பர் இருந்தால் அதுக்கு முன் வாரத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் 7. இந்த 7 வந்து இங்கே அடுத்த வாரத்தில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வார்த்தையே அக்ஷயா நம்பர் பிசி போர்டு 7 அதுக்கு முன் வாரத்தில் இருந்த அக்ஷயா நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9. இப்போ 9 வந்து மறுபடியுமே இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு ரிப்பீட் ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். பிசி போர்டு ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு முன் வாரத்தில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் பாருங்கள். இங்கே வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பேன். இந்த 0 இங்கே அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கே பிசி போர்டு 9 இருக்கும்போதே அதுக்கு முன் வாரத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் 7 இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ பிசி போர்டு போன வாரத்தில் 7 அதுக்கு முன் வாரத்தில் இருந்த 3வது டிஜிட் நம்பர் 9. இப்போ 9 இன்றைக்கி ரிப்பீட் ஆகலாம். இந்த நம்பர் வந்து நான் பி மெத்தடில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ கால்குலேஷனில் 2 இல்லைனா 1, பி போர்டில் 9, சி கால்குலேஷனில் 8. இப்போ எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எடுத்துருவோம்னா 298 இல்லைனா 198. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 29 19, பிசி 98, ஏசி பார்த்தீங்கன்னா 28 இல்லைனா 18. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து மேமன் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 2 1 8 நம்பர் எடுத்திருப்பேன். அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 9 எடுத்திருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ கால்குலேஷனில் 2 இல்லைனா 1, பி மெத்தடில் 9, சி போர்டில் 8, பாக்ஸ் வந்து 298 இல்லைனா 198. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.